நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு காமன் வேர்ல்ட்ல வந்து நிறைய ரிப்பீட் பண்ணி இல்லைன்னா வந்து நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்டதோ இல்லை லிவர் ரிலேட்டடோ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கேன்ல வந்து முக்கியமா டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம். கண்டிப்பா இது வந்து தின் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கும் போது இல்லைன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் யோசிச்சுட்டு இருப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் தேன்மொழி மேம். இன்னைக்கு அவங்க கிட்ட கல்லீரல் சார்ந்த நோய்களை பத்தி தெளிவான விளக்கம் கேட்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். கல்லீரல் என்ன வேலை செய்யுது? ஸோ கல்லீரல் அப்படிங்கும் போது என்னன்னா நம்மளுடைய லிவர். ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு காமன் வேர்ல்ட்ல வந்து நிறைய ரிப்பீட் பண்ணி இல்லைன்னா வந்து நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்டதோ இல்லை லிவர் ரிலேட்டடோ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். முக்கியமான ரீசன் என்னன்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளோட கல்லீரல் பாதிப்படையும் அப்படிங்கிறது வந்து காமனாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளா வந்து கல்லீரலுக்கான வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது நிறைய பீசஸ் வந்து சாப்பிடுறோம், ஈரல் வந்து சாப்பிடுறோம். ப்ளஸ் அந்த ஈரல் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து ஒரு மண் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மற்ற பீஸ் வந்து சாப்பிடுற மாதிரி இதோட அமைப்பு வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட கல்லீரல் வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் சென்டர் மாதிரி வேலை பார்க்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஏர் கண்டிஷனர்ல ஒரு ஃபில்டர் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு ஃபில்டர் ஆர்ஓ ஃபில்டர்ல வந்து ஃபில்டரேஷன் டெக்னிக் இருக்குல்ல, எக்ஸாக்டா அதே மாதிரியான மெத்தட்ல வந்து கல்லீரல்ல வந்து நடக்கும். நம்மளோட பிளட் வந்து இந்த கல்லீரலுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆகி வெளியில வரும். கிட்டத்தட்ட நம்மளோட பிளட்ல ஒரு 100% இருக்கிற ஒரு 80% ஆஃப் இம்பியூரிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட கல்லீரல்ல வந்து ஃபில்டர் ஆகும். இது போக நம்மளோட நுரையீரல், நம்மளோட கிட்னி இது எல்லாமே கண்டிப்பா இந்த பியூரிஃபிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பங்களிப்பு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கல்லீரல வந்து நிறைய விதமான எச்சங்கள் வந்து சுரக்கும். பைல் வந்து சுரக்கும். பித்த நீர் அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து சுரக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, முக்கியமா நம்மளோட உடல்ல வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட வந்து ஈஸியா செரிமானம் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட லிவர் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஓகே மேம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபேட்டி லிவர் வந்து இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. இது எந்த ரீசன்னால வருது? நீங்க கேட்ட ரொம்ப காமனான கொஸ்டின். இன்னொன்னு என்னன்னா, ஒரு 10ல வந்து மினிமம் ஒரு 7 பேர் இல்லைன்னா 8 பேருக்கு வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது அது வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள்ல பார்த்துட்டு இருக்கோம் ரீசன்ட் டேஸ்ல. ஸோ இது வந்து இன்னொன்னு ஏஜ்டு பர்சன்ஸ் தான் வருதான்னு கேட்டா அப்படியும் இல்லை. ரொம்ப காமனா வந்து ஒரு 25 வயசுல இருந்து 30 இயர்ஸ்குள்ளேயே வந்து இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து டயக்னோஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட கல்லீரல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அதோட அறிகுறிகளே நமக்கு வெளியில தெரியும். பட் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட கல்லீரலோட வேலைப்பாடே என்ன அப்படின்னா, நம்மளோட தேவையில்லாத கொழுப்புகளை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது. பிளஸ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து அதிகமான கொழுப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை வந்து இந்த கொழுப்பு எல்லாமே நம்மளோட கல்லீரல் வந்து ஃபில்டர் பண்ணிக்குது. ஆனா நம்ம வந்து அதிகமான ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள போடுறோம். எக்ஸாம்பிளுக்கு மைதா, சுகர், பேக்கரி ஐட்டம்ஸ், இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாமே நம்ம அதிகமா எடுக்கும் போது இது நம்மளோட கல்லீரல் வந்து ஓவர்லோட் ஆகுது. ஸோ அதோட வேலைப்பாடை விட ஜாஸ்தியான வேலை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது நார்மலா டெபாசிட் பண்ற ஃபேட்டை விட ரொம்ப அதிகமான ஃபேட் வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ மேல வந்து படிய ஆரம்பிக்குது ஃபேட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்கேன்ல பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும்? ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கேன்ல வந்து முக்கியமா டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம். பட் நம்ம ஸ்கேன் எடுக்க போறதுக்கு வேற ஏதாவது நோய்களுக்காக ஸ்கேன் எடுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிசிஓடி இருக்கு, ஃபைப்ராய்டுக்காக நான் வந்து ஸ்கேன் எடுக்கிறேன், இல்லைன்னா ஸ்டோன் இருக்கு அதுக்காக ஸ்கேன் எடுக்க போகும்போது கூட வந்து நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படிங்கறது நம்ம வந்து நிறைய பேர் வந்து வேற டிசீஸ்க்காக போகும்போது ஃபேட்டி லிவர் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அமையுது. ஸோ மேக்சிமம் வந்து நமக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே அறிகுறிகள் இருந்தாலும் முதல்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சோர்வு இருந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு ரைட் சைட் அப்டமன் மேல்புற வயிற்றுல வந்து நமக்கு ஒரு சின்ன வலி வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். முக்கியமா சாப்பிட்டு முடிச்ச பிறகு இல்ல ஹெவியான ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு வந்து ஒரு பெயின் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இன்னொன்னு முக்கியமா வந்து பார்த்தோம்னா நம்மளோட வயிறு வந்து உப்புசமா இருக்கிற மாதிரியோ இல்ல வயிறு வீக்கமா இருக்கிற மாதிரியோ இருக்கும். இது காலையில ஜாஸ்தியா அந்த வீக்கம் இருக்காது. பட் நாள் போக போக இல்ல அவங்க ஃபுட் எடுத்துக்கிட்ட பிறகு வயிறு கொஞ்சம் பெருசான மாதிரி இல்ல ஃபேட் வந்து குறையாம இருக்கிறது. நம்ம என்னதான் டயட் இருந்தாலும் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட வயிறுல இருக்கிற அந்த ஃபேட் மட்டும் கம்மியாகாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம
ஃபேட்டி லிவரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குமா? கண்டிப்பா இது வந்து தின் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கும்போது, இல்லைன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் தின்னா இருக்கிறவங்களுக்குமே அவங்களோட வெளியில வந்து அவங்களோட வயிறு ரொம்ப மெல்லிசா இருந்தா கூட உள்ள அவங்களோட கொழுப்பு படியக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு தின் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல காமன் ஆயிட்டு இருக்கு. வெயிட் கெயினுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் சம்மந்தம் இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்கு. வெயிட் கெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா நம்மளோட உடல் உழைப்பு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன்ல நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா வந்து நம்மளுடைய உடலுக்கு நம்ம தேவையான எக்ஸசைஸ் வந்து கொடுக்காம இருக்கும்போது, இல்லைன்னா உடல் பருமன் அதிகமாகிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கும் போது, முக்கியமா சுகர் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கம்ப்ளீட்டா மைதா ரிலேட்டடா இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய லிவருக்கு எனிமீஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம வந்து ரிப்பீட்டடா இத பண்ணும்போது, இது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஸ்வீட் எடுக்கும்போதோ, இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கும்போது, அது நம்மளுடைய லிவர டிஸ்டர்ப் பண்ணாது. பட் நம்ம அடிக்கடி எடுக்கிறோம், அளவுக்கு அதிகமா எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, கண்டிப்பா அது நம்மளுடைய கல்லீரல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளோட வெயிட் அதிகமாகுது. வெயிட் அதிகமாகும்போது நம்மளோட கல்லீரலுக்கான வேலைப்பாடு வந்து அதிகமாகுது. ஃபேட் மெட்டபாலிசம் வந்து கம்மியாகுது. நம்ம டயட் இருந்தாலும், எக்ஸர்சைஸ் பண்ணாலும் அந்த ஃபேட் பர்ன் ஆகாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால கண்டிப்பா கொலஸ்ட்ராலோட அளவுகள் வந்து அதிகமாகும். முக்கியமா எல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அளவு அதிகமாகிட்டே இருக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமா ஃபேட்டி லிவர் வந்து வருமா? கண்டிப்பா வந்து நெறைய மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து எஸ் தான். ஸோ நம்மளோட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாகுறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. நமக்கு ஏதாவது ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகலாம். இல்லன்னா நமக்கு வந்து ஹார்மோனல் டிசீசஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசிஓடி இருக்கு, தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கும்போது நம்மளுடைய உடல் பருமனும் அதிகமாகும், கொலஸ்ட்ராலோட அளவுகளும் அதிகமாகும். நமக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது நோய் காரணங்கள்னால கொலஸ்ட்ராலோட அளவுகள் அதிகமாகும் போது அது டைரக்டா நம்மளோட கல்லீரலை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபேட் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்மளுடைய எனர்ஜி வந்து பிரேக் டவுன் ஆகுறதுக்கும் ரொம்ப கம்மியாகும். நம்மளோட பித்த நீர் வந்து ஆஹ் சுரந்தாலும் நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய அந்த மெட்டபாலிசம் கொலஸ்ட்ராலோட அளவுகள் வந்து அதிகமா இருக்கும் போது அந்த சரியான மெட்டபாலிசம் வந்து இம்பேலன்ஸ் ஆகும் போது நமக்கு டைரக்டா நம்மளோட கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஆளுகள் வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கான சான்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து நம்ம கல்லீரல் பாதிப்படையுது அப்படின்னாலே வந்து ஆல்கஹால் மட்டும்தான் ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கிறோம், மைதா பொருட்கள் எடுக்கிறோம், சுகர் எடுக்கிறோம். முக்கியமா சுகர் வந்து பெரிய எனிமின்னு சொல்லிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பேக்கரி ஐட்டம்ஸோ இல்லைன்னா வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ இல்ல அதிகமான மைதா இருக்கிறதோ இனி சுகர் இருக்கிறதுலயோ என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு பொருட்கள் இருக்கும். ஒண்ணு வந்து குளுக்கோஸ், இன்னொன்னு ஃப்ரக்டோஸ். ஸோ இந்த ரெண்டு பொருட்களுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய லிவர்ல மெட்டபாலிசமோட ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பித்தநீர் வந்து சுரக்குது. ஆனா அந்த பித்தநீரை வச்சு நம்ம எடுத்துக்கூடிய இந்த மாதிரியான அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை வந்து ஜீரணம் பண்ண முடியாம போகும்போது நம்மளோட கல்லீரல் ஈஸியா பாதிப்படைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இதனால வந்து ஆல்கஹால் மட்டும்தான் எதிரி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் நம்மளோட பழக்க வழக்கங்களும் நம்மளோட லைஃப் ஸ்டைலுமே நம்மளோட கல்லீரலுக்கு எனிமீஸா மாறிட்டே இருக்கு. ஹோமியோபதி வந்து கல்லீரல் பாதிப்புக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது? கண்டிப்பா கல்லீரல் அப்படிங்கிறது வந்து நம்ம பாதிப்படையுது. நிறைய காரணங்கள் இருக்கு. வாழ்க்கை முறைகளை மாத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுல ஹோமியோபதியோட பங்களிப்பு என்ன அப்படின்னா ஹோமியோபதிங்கிறது வந்து ரூட் காஸ்ல இருந்து ஒரு நோயை வந்து சரிப்படுத்தும். ஸோ ரூட் காஸ் அப்படிங்கிறது சரியான காரணங்களை கண்டறிஞ்சு அதுக்கான மருந்துகளை வந்து கொடுக்குறது. ஸோ இப்படி ரூட் காஸ்ல இருந்து நம்ம ஒரு டிசீஸை சரி பண்ணும்போது கண்டிப்பா அதோடைய அடித்தளத்துல இருந்து நம்ம அதை சரிப்படுத்துவோம். இன்னொன்னு பிசிக்கலா மட்டும் இல்ல சூப்பர்ஃபிஷியலா மட்டும் இந்த நோயை சரிப்படுத்துறதை விட கண்டிப்பா அவங்களுடைய மனசும் மன வலிமையும் வந்து சேர்த்துதான் நம்ம வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த விதத்துல ஹோமியோபதி வந்து கண்டிப்பா அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் கம்ப்ளீட்டாவே வந்து ரெக்கவரி பண்ணிடும். ரொம்ப நன்றி மேம். இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா அழகா எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டாபிக்கோட உங்களை மீட் பண்றோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.